வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு ஆனியன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனியன் ரைஸ் செய்யறதுக்கு நான் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் அளவுள்ள ஆனியன் ரைஸ் செய்ய போகிறேன். அந்த அளவுக்கு தான் நான் ஆனியன் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கான அளவு இது. அதனால் நீங்கள் பருப்பை குறைச்சிக்கணுன்னா பருப்பை குறைச்சிக்கோங்க. நான் 1/2 கப் ஆனியன் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நாம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் சாதம் செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டின வேர்க்கடலை, முந்திரி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் 1/4 துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இதை நாம் அந்த வறுத்த இன்க்ரீடியன்ஸோடு இதை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரோசன் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு அப்படி ஃப்ரோசன் பட்டாணி இல்லைன்னா இந்த சீசன் டைமில் பச்சை பட்டாணி இருக்கும் இல்லைங்களா, அந்த பச்சை பட்டாணியும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறம் வாங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது வாங்க நாம் இதில் வேண்டிய காரப்பொடியெல்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாய் பவுடர், வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா சாதா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க. இதில் இருக்க எண்ணெயிலேயே இது தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. எண்ணெயிலே இதை பண்ணணும். இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு நாம் வடித்து ஆற வச்ச சாதத்தை நாம் இதில் கொட்டி கலரிடலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூடங்க. இது நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் இதை கட்டிக்கிட்டு போகலாம். பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இதெல்லாம் இருக்கனால, பருப்புங்கெல்லாம் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு உருளைக்கிழங்கு இல்லை வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல டிஷ்ஷு. இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த காரம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நாம் வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் வேக வச்சு வடித்து ஆற வச்ச சாதத்தை நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நாம் இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலரி விட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க.
இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இது வந்து கலந்த சாதம் மாதிரி தான் செஞ்சுருக்கோம், தண்ணியே மிக்ஸ் பண்ணல. இதை செஞ்சு பாருங்கள். பூண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா 2 பல் பூண்டு கூட இதில் அரிஞ்சு வதக்கலாம், நல்லா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஆனியன் ரைஸ் ரெடி. ரொம்ப அருமையான லஞ்ச் பாக்ஸ், ஈஸியான சுலபமானது செய்கிறதுக்கு. அதனால் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனோட டேஸ்ட்டு தெரியும். ஆனியன் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், அருமையான ரெசிபி இது. சுவையான ஆனியன் ரைஸ் ரெடி.